கதைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும் விதைகள். எல்லோருக்கும் வணக்கம். கதை கேளுங்க ராஜாத்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு கையை வெட்டுங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். அக்பரோட அரசபையில் பீர்பால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இருக்கிறார். அவரை அக்பர் எப்போதுமே தன்னோட செல்ல பிள்ளை மாதிரி அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து வச்சிருப்பார். அரசபையில் எல்லாருக்குமே இது ஒரு வருத்தத்தை கொடுக்கும். என்ன அவர் மட்டும் என்ன வசதி அப்படின்னு நினைப்பாங்க, எல்லாருமே நினைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு பாடகர் அவருக்கு ரொம்ப அவர் மேலே பொறாமையாக இருக்குது. பீர்பால் அளவுக்கு நமக்கு ஏன் மதிப்பு தர மாட்டார்னு ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பாடகர் அரசபையில் ஒரு பாட்டு பாடுறாரு. ராஜா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது பாடகரே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் எதுக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். அதுக்கு அந்த பாடகர் எனக்கு எதுவும் வேணாம் ராஜா, என்னை நீங்கள் பீர்பாலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறார். அக்பர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சிறந்த பாடகர், அதில் நான் எனக்கு அது சந்தேகம் கிடையாது. பீர்பால் அறிவில் ரொம்ப சிறந்தவர், நிறைய ஆலோசனைகள் சொல்கிறாரு, அதனால் நான் அவருக்கு அந்த உரிய மரியாதையை கொடுக்குறேன், அப்படி நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த பாடகர் சமாதானமாகலை. அக்பர் என்ன பண்ணுறாரு, அந்த பீர்பாலையும் அந்த பாடகரையும் கூப்பிட்டு ஒரு கடிதம் ஒன்று தரேன், இதை பக்கத்து நாட்டு ராஜாக்கு கொண்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பீர்பால் ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ சூழ்ச்சி செய்கிறாரு, நம்மளை ஏதோ ஒரு இது பண்ணுறாரு, நமக்கு ஒரு போட்டி வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு கடிதத்தை கொடுக்குற 2 பேரும் யாராச்சும் போவாங்களா? சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எடுத்து 2 பேரும் போகிறாங்க பக்கத்து நாட்டுக்கு. போனோடனே அவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த ராஜா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதிருக்குன்னா, இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வர 2 பேரோட கையை வெட்டுங்க அப்படின்னு போட்டிருக்குது. என்னடா கையை வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் இவங்களை எடுத்து வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா உங்கள் 2 பேர் கையை வெட்ட சொல்லி உங்கள் ராஜா உத்தரவு போட்டிருக்காரு, நான் கையை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாடகருக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ கையை வெட்ட போகிறாங்களே, எதுக்குடா இப்போ ராஜா நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கிறான். பீர்பால் சொல்கிறாப்புல, வெட்டுங்க, நாங்கள் நாளைக்கு காலைல குளிச்சு ஏன்னா நீ பாதி பொழுது போயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு காலையில் எங்களை வெட்டுங்க, சூரிய உதயத்தப்போ வெட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரினா அவங்களை அரண்மனையில் ஒரு அறையில் பூட்டி வச்சிடறாங்க. அந்த பாடகர் இருக்கார் இல்லையா, அவர் புலம்பிகிட்டே இருக்காரு, என்ன பீர்பால் இப்படி மாட்ட விட்டுறார் ராஜா அப்படி இப்படின்னு இருக்கிறாரு. பீர்பால் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் ஒரு ரகசியம் சொல்கிறாரு. காலைல அங்கேருந்து அந்த 6 மணிக்கு அந்த காவலாளிலாம் வராங்க. எதுக்கு? கையை வெட்டுறதுக்கு. இவங்க 2 பேரையும் குளிச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் வெட்டுறதுக்கு போகிறாங்க. வெட்ட போனோன்னா பீர்பால் சொல்கிறான், ஏன் கையை ஃபஸ்ட்டு வெட்டுங்க அப்படின்னு கையை நீட்டுறான். இல்லை ஏன் கையை வெட்டுங்கன்னா அந்த பாடகர் சொல்கிறாரு. இப்படி மாற்றி 2 பேர் கையை நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. காவலாளிக்க ஒரே குழப்பமாச்சு. ஏண்டா 2 பேரும் வெட்டி சாக போகிறீங்க, இதுக்குள்ள எதுக்குடா நீ முந்தின்னு இப்போ போட்டி போடுறீங்க அப்படின்னு இந்த காவலாளிங்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே எங்கள் கையை தான் முதல்ல வெட்டணும், அந்த கடிதத்தில் அதில் இப்படி தான் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் பாடகர் சொல்கிறார், இல்லை என் கையை தான் வெட்டணும், அந்த கடிதத்தில் போட்டிருக்குங்கிறாங்க. இப்போ காவலாளி குழப்பமாச்சு. இந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ராஜா கையை வெட்டுக்குன்னு தான் சொன்னார். அதனால் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ராஜாட்டே புக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு போய் ராஜா சொல்கிறாங்க, என்ன ராஜா இது மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க, அந்த கடிதத்தில் யார் கையை வெட்ட சொல்லியிருக்குது அப்படின்னா அவருக்குமே சந்தேகமாயிடுச்சு. மறுபடியும் அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அதில் யார் கையை வெட்டணும்லாம் ஒன்றும் போடல. இதில் யார் கையை வெட்டினா போடல, யார் கையை வேணாலும் வெட்டு நீ அப்படின்னு சொல்கிறாரு அரசர். அப்போ உடனே பீர்பால், இல்லை ராஜா என் கையை தான் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாடகர் என் கையை தான் வெட்டணும் அப்படிங்கிறான். ராஜா சொல்ற, எதுக்கு இதுக்கு போட்டி போடுறீங்க? ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. எதுக்கு இவனுக்கு கையை வெட்டு ஏன் கையை வெட்டுன்னு சொல்கிறானுங்க, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்ட்டு பீர்பாலை பார்த்து, என்ன அதில் இருக்கு, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ராஜா அப்படின்னு சொன்னான். இப்போ ராஜாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. ரகசியமா? என்ன ரகசியம் சொல்லு, இல்லை உன் தலையை வெட்டிடுவான் அப்படின்னு மிரட்டுறாரு. சரி ராஜா சொல்லிடுற ராஜா அப்படின்ட்டு பீர்பால் என்ன பண்ணுறாரு, எங்கள் நாட்டுக்கு ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறாரு, உங்களுக்கே தெரியும் எங்கள் ராஜா இந்த நாட்டு மேலே படையெடுத்து உங்கள் நாட்டை வெல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் இதை பற்றி சொன்னோன்னா அந்த மகான் சொன்னார், நீ 2 பேரை அனுப்பிச்சு அவங்க கையை வெட்ட சொல்லு, 2 பேர் கையை அந்த ராஜா வெட்டிட்டான்னா நீ அவனோட போருக்கு போனீன்னா நீ கண்டிப்பாக இந்த சண்டையில் நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பீர்பால் சொல்கிறான். அம்மா அதுக்கு நீங்கள் கை வெட்டப்பன்னு தெரிஞ்சே வந்தீங்களா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு, ஆமாம் அக்பர் இதை அரசவையில் சொன்னோன்னா நாங்கள் சொன்னோம், யாராச்சும் 2 பேர் போகணும் அப்படின்னாரு. அப்போ யாருமே வர பயப்பட்டாங்க. ஏன்னா கையை வெட்டுறதுக்கு கையை இழக்கிறதுக்கு யார் வருவா? அப்போ தான் ராஜா சொன்னார்,
நான் 2 பேரை அனுப்புகிறேன், யார் கையை அந்த ராஜா முதல்ல வெட்டுறானோ அவனை அந்த நாட்டுக்கு மன்னன் ஆக்கிடுவேன், 2வது வெட்டுறானோ வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் 2 பேரும் வாலண்டியராக அதில் வந்தோம் அப்படின்னு சொன்னான். அடப்பாவி, இந்த சூழ்ச்சி தெரியாமல் போயிடுச்சே, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் 2 பேர் கையை வெட்டவே மாட்டேன், உங்கள் ராஜாட்ட போய் சொல்லு நான் வெட்டவே மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ 2 பேர் கையும் வெட்டாமல் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்து நாட்டுக்கு வந்து அக்பர் வந்து பார்க்குறாங்க. அக்பர் அப்போ தான் சொல்கிறார், பார்த்தீங்களா படகரே, நீங்கள் பாட்டில் திறமையானவங்க, பீர்பால் பாருங்கள் எவ்வளோ திறமையாக தானும் பழைச்சிக்கிட்டு உங்களையும் அவன் வந்து தப்பிக்க வச்சு அழைச்சிருந்துருக்காரு, அதனால தான் நான் அவருக்கு அரசபையில் ஒரு மரியாதை தரேன் அப்படிங்கிறார். அந்த பாடகரும், ஆமாம் ராஜா நான் அதை உணர்ந்துட்டேன். இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம யாரையும் யாரோடையும் ஒப்பிடக்கூடாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும், நீங்கள் உங்கள் தனித்திறமையை வளர்த்துக்குங்க, அது அதிகமாக போக போக மற்றவங்க தானாகவே உங்களை வந்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்களாக போய் வழியை போய் ஆனால் இப்படி பாராட்டணும், இந்த அளவு பாராட்டணும், அந்த அளவு பாராட்டணும் கேட்கறதுலாம் வந்து தப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.